சினிமா இது ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல பேரை பல விதத்தில் மாற்றிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வாரணமாயிரம் ரிலீஸ் ஆயிருந்தது. நைட் ஷோ போய் படம் பார்த்துட்டு வெளியே வந்தால் ஐ ஸ்மோக்ட் சிகரெட் அண்ட் செட் தான் கடைசி சிகரெட்டு புட் த சிகரெட் டவுன். அதுக்கப்புறம் நான் ஸ்மோக் பண்ணவே இல்லை. நம்ம வாழ்க்கையிலையும் பல படங்கள் பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த சினிமா அதோட கதையை சொல்ல வரும்போது ஒழுங்காக சொல்லுதா? படத்தில் வர எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மாதிரியும் நம்மளை மாதிரியும் தான் இருக்காங்களா? நம்ம தமிழ் படங்களில் காட்டுற எத்தனை ஹீரோயின்ஸ் தமிழ் ஹீரோயின்ஸ்? அது மட்டும் இல்லாமல் ஏன் மோஸ்ட் ஆஃப் த படத்தில் வர ஹீரோயின்ஸ் டார்க் ஸ்கின்டாவோ இல்லை பார்க்க நம்மள மாதிரியோ இல்லை? இதை பற்றிலாம் யோசிச்சுருக்கீங்களா? இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பேசுவோம். இப்போ வர படங்களில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேர் ஸ்கின் ஹீரோயின்ஸே காஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தான். ஃபஸ்ட்டெல்லாம் படங்கள் எடுக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் வந்தது. இந்த மாதிரி இதில் கருப்பாக இருக்கிறவங்களோட ஃபேஸ் சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணப்படலை. ஏன் வெள்ளையாக இருக்கிறவங்களோட ஃபேஸ் கூட சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணப்படலை. ஆனால் வெள்ளையாக இருக்கிறவங்க பேன்க்ரோமேட்டிக் மேக்கப்ன்ற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேக்கப் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு. இது கருப்பாக இருக்கிறவங்க மேலே சரியாக ஒர்க் ஆகலை. நீங்கள் வேணால் இதை பாருங்களேன். இதுவே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் தெரியும். ஆனால் அதுவே அது இல்லைனா அவங்க லைட்டாக பார்க்க ஜோக்கர் மாதிரி தான் இருப்பாங்க. இதை நான் யாரையும் மீன் பண்ணி சொல்லணும்னு சொல்ல. எண்ட் ஆஃப் த டேல ஜோக்கர்ஸ் கூட நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் அந்த மேக்கப்பை போடுறாங்க. இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில் வெறும் ஃபேர் ஸ்கின் பீப்புளே காஸ்ட் பண்ணி பழகிட்டதுனால அவங்க கலருக்கு ஸ்விட்ச் ஆன பிறகும் அவங்களால அதை மாற்றிக்க முடியாமல் ஃபேர் ஸ்கின் பீப்புளை வச்சே படம் எடுக்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேர் ஸ்கின் ஹீரோயின்ஸை மட்டும் காஸ்ட் பண்ணுறது எது காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம். இந்த பிரச்சனை எல்லா வாட்டியுமே டேரக்டர் சைட்லேருந்து மட்டும் வருதில்லை. சில வாட்டி ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் சில வாட்டி ஆக்டர் சைட்லேருந்தும் வருது. இப்போ ஒரு ஹீரோ நம்ம காஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, அந்த ஹீரோ நம்ம போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் எனிவே எப்படியோ ஒத்துக்க தான் போகிறாரு. ஆனால் அதுவே ஹீரோயின் வரும்போது கொஞ்சம் யோசிப்பார். இது ஏன் தெரியுமா? இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயின்ஸையும் ஹீரோவையும் காஸ்ட் பண்ணாதான் படம் ஹிட் ஆகுன்ற மைண்ட் செட் எல்லாருக்குள்ளேயும் வந்துடுது. அதனால தான் இப்போது நம்ம பார்க்குற பல படங்கள்லேயும் பாட்டுகள்லேயும் சரி மீம்ஸோட ரெஃபரன்சஸ் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை. பால் போலே 16 வெள்ளாவி வச்சு வளர்த்தாங்களா, வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா. இந்த மாதிரி பல படங்கள்லேயும் பாட்டுகள்லேயும் நம்மக்கிட்ட சொல்லி சொல்லி வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, வெள்ளையாக இருந்தால் தான் சூப்பர்னு சொல்லி நம்மளை நல்லா ஏமாற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு யூத் படத்தை எடுத்துக்கோமே. யூத் படத்தில் மொத்தம் 3 ஹீரோயின்ஸ். அதில் ஒரு பொண்ணு கூட தமிழ் பொண்ணு இல்லை. சோனலாம் நடித்த பொண்ணை கூட விட்டுடலாம். ஏன்னா ஷீ கேம் ஃப்ரம் த நார்த் சைடுன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. மீதி 2 பேரில் ஒரு பொண்ணு கூட தமிழ் பொண்ணு இல்லைன்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன் ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் கூட மாநிலமாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் ஹீரோயின் கூட என் கூட நடிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு கென் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத எக்ஸ்கியூஸ். கூடாது. அது எப்படி நல்ல கதைக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் தோணுச்சு. ஆனால் உண்மையில நடிக்க மாட்டாங்க. சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க கிட்ட கேட்டிருந்தா ஆப்வியஸாக எஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கரப்படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா மமிதாவை காஸ்ட் பண்ணுறதுக்கு சொன்னதெல்லாம் அநியாயம். So for this particular character, so we auditioned close to 20-25 girls, like established new faces. But now what Mamita did in the audition, no one else came close. மமிதா ஒரு குட் பெர்ஃபார்மர் தான், யாருமே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 20லேருந்து 25 பொண்ணுங்கள் ஆடிஷன் பண்ணுறப்போ அதில் ஒரு பொண்ணு கூட நல்லா நடிக்கலையா அப்படின்றது தான் என் கேள்வியே. ஈவன் யாத்தே யாத்தே சாங்கில் வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களான்னு பாடினது தப்பு தான், அது கலரிசமாக தான் ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு வெற்றிமாறன் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் நம்ம இன்சென்சிட்டிவாக நிறைய பண்ணிடுவோம். அப்படி பார்த்தா எனக்கு அந்த அந்த வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா அந்த லிரிக் லைனே பயங்கர அவர்ஷனாக இருக்குது. எனக்கு காண்டாவது என்னடா இப்படிலாம் அது
இது ஃபீமேல் இல்லை அப்படி சொல்கிறேன், போட்டுறீங்க ஃபீமேல் இல்லை, அந்த அந்த வரி ஏன் வெள்ளையா இருந்தால் தான் ஒரு பொண்ணை ரசிக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து அது ஏதோ அப்படியே போயிட்டு பண்ணிடுறது. அந்த வரி வந்து ரொம்ப அந்த நேரத்தில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட வரி வேற. அது படமாக அது சாங்காக வரும்போதே ஒரு நெருடலாக அது படம் வந்து அந்த நேரத்திலேயே கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது அது. பட் லேட்டர் வி ரியலைஸ் அதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் அப்படின்றது. அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். ஸ்நேகன் வந்து வேற வரி எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க போறது இல்லை. அந்த நேரத்தில் நம்மளும் அதை செலிப்ரேட் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். அப்படி அந்த அந்த பொண்ணு அப்படி இருந்தது, அதனால அப்படி பண்ணிட்டோம், ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிட்டு போகலாம். பட் அது வந்து லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் தானே. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தான் பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணி சாரி கேட்கும்போது கென் மாதிரி நியூ அண்ட் பட்டிங் டேரக்டர்ஸ் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு தப்பிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாததாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஓன் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிற படம் பொன்னியின் செல்வன், அதில் வந்த ஒரு ஹீரோயின் கூட நம்ம தமிழ் ஹீரோயின் இல்லைன்றப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், சினிமா வெறும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம். இதில் வெறும் ஃபேர் ஸ்கின் ஹீரோயின்ஸை காஸ்ட் பண்ணும்போது அது இண்டஸ்ட்ரியில் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுற டார்க் ஸ்கின் பொண்ணுங்கள்லேருந்து நம்மளை சுற்றியும் நம்ம கூட சாதாரணமாக இருக்கிற பொண்ணுங்க வரைக்கும் பாதிக்குது. அழகுன்றது நிறத்தில் இல்லை குணத்தில் இருக்குன்னு எத்தனை பேர் எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த சினிமாவும் சினிமா இண்டஸ்ட்ரியும் ஃபேர் ஸ்கின் ஹீரோயின்ஸ் பின்னாடி தான் போகுது. இதனால் சாதாரண பொண்ணுங்க தான் அழகில்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்படுற டிப்ரெஷனும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறேனே, என்னால் கூட இதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. நான் எந்த டேரக்டரையும் வேறு ஸ்டேட் ஆக்ட்ரஸை காஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எடுக்கிற கதை எங்களை மாதிரி நார்மலாக சாதாரணமாக இருக்கிற ஆளுங்களை பற்றி இருக்கும்போது எங்களை மாதிரி கருப்பாகவும் மாநிலமாகவும் ஏன் நம்மளை மாதிரி சாதாரணமாக இருக்கிற பொண்ணுங்களை தான் காஸ்ட் பண்ண சொல்கிறோம். இந்த பிரச்சனைக்கு சினிமா மட்டும் காரணம் இல்லை, நம்மளும் தான். 80s 90s காலத்துலலாம் நம்மளை மாதிரி சாதாரணமாக இருந்த ஹீரோயின்ஸாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அது எப்போ மாற ஆரம்பிச்சதோ அப்போவே நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தா இப்போ நம்ம இந்த நிலமையில் இருந்திருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம கும்பிடுற சாமி கூட வெள்ளையாக தானே இருக்குது. நமக்கு என்ன தான் சிவனும் விஷ்ணுவும் கிருஷ்ணரும் ராமரும் டார்க்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம மனசு அதை ஏற்றுக்காமல் ரொம்ப நம்ப முடியாத ஒரு ப்ளூ கலரில் அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் நான் இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஆட் ஃபிலிம் மேக்கர் பரத்வாஜ் சுந்தரம் அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் நரேஷ்னன் 2 பேரும் சேர்ந்து டார்க் இஸ் டிவைன்ன்ற ஒரு ஃபோட்டோகிராஃபி கேம்பெயின் மேக் பண்ணாங்க. அதில் இந்தியன் காட்ஸ் டார்க் ஸ்கின்னாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சு பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோ குவாலிட்டியோடையும் ஃபேக்டோடையும் இருந்துச்சு நான் நம்புகிறேன். இந்த மாற்றம் நமக்கு வேணும்னா முதல்ல நாம் மாறணும். மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். இந்த வீடியோ இன்னும் பல பேர்கிட்ட போய் சேரணும்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணணும். அப்புறமா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். இந்த வீடியோக்கு ஹைப் ஆப்ஷன் வேணும்னா எனக்கு முதல்ல 500 சப்ஸ்கிரைபர் வேணும். என்கிட்ட அது கூட இல்லை. கரெக்ட்லி இப்போ என்கிட்ட ஒரு 230 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதுவே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஹைப் ஆக்ஷன் ஆன் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இப்போது பை.